2012 ருத்ரம் அப்படின்னு சொல்லி தமிழில் வந்து ஒரு ஹாலிவுட் படத்தை தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தை கூட நான் பார்த்துட்டு அப்போ கண்டிப்பாக உண்மையிலே உலகம் அழிஞ்சிடும் போல் அப்படின்னு சொல்லி நான் 2012 மிடில் இருந்து என்னோடய ஹோம்ஒர்க்ஸு ஃபேர் நோட்டு எதுவுமே எழுதாமல் நான் உட்காண்ட்ருந்தேன். ஆனால் உலகம் அழியலைங்க, அழிஞ்சது என்னமோ என் வாழ்க்கை தான். ஸோ அதுக்கப்புறம் உலகம் வந்து திடீர்னு இப்போ கொஞ்ச நாள் அழிஞ்சிரும், திடீர்னு உலகம் அழிஞ்சிரும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. நான் அதுலேருந்து அதை நம்புறதில்லை. ஆனால் கண்டிப்பாக ஒரு க்ரியேஷன் ஒன்று இருந்ததுன்னா கண்டிப்பாக டிஸ்ட்ரக்ஷன் ஒன்று இருந்தே ஆகும். அந்த வழியில் உலகம் வந்து கண்டிப்பாக அழியும். அண்ட் அதுக்கான காரணிகள் எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடியே இருக்குது. ஸோ வாங்க அதை பற்றி முதல்ல டிஸ்கஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த உலகம் ஏன் வட்டமாக இருக்குங்க கேள்விக்கு நம்ம போகலாம். இந்த உலகத்தோட எதிர்காலம் என்ன அப்படிங்கிறத சயின்டிஸ்ட் சொன்னதை